சென்னை எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி மீண்டும் சந்தித்திருக்கிறார். தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து ஆலோசனையில் அதிமுக தரப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சி. விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், புவனகிரி எம்எல்ஏ அருண்மொழி தேவன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் சந்தித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கலாமா என ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதிமுக தரப்பில் ஆலோசனைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த ஆதரவு வழங்கலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை அதிமுக தரப்பில் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களிடையே முரண்பாடு எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி மீண்டும் சந்தித்திருக்கிறார். ஆலோசனையானதும் மேற்கொண்டு வந்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவை பொறுத்தவரை இன்னும் 2-3 நாட்களில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது தாவேகா இடதுசாரி மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருக்கிறது. அதேபோல் மறுபுறம் அதிமுகவும் ஆதரவு வழங்கலாமா என்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கலாமா என ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆலோசனையானது அதிமுக தரப்பில் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தாவேகா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் அது தொடர்பாக தீவிர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணியும் உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவும் ஆதரவு வழங்க ஆலோசனையானது நடைபெற்று வரக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களிடையே முரண்பாடும் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பல கட்டமான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக என்ன நடக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. சென்னையில் உள்ள எம்ஆர்சி நகரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் பிடித்து தனி பெரும்பான்மை கட்சியாக உருவாகியுள்ள நிலையில் அந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது எதிர்கட்சியாக செயல்படுதா என்பது இந்த இதில் ஆலோசனை ஈடுபட்டு வந்தார்கள். சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு பிரிவினர் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடைபெறுகிறதா அல்லது இவர்கள் மட்டும் மூத்த நிர்வாகிகள் மட்டும் தனியாக இந்த ஆலோசனை ஈடுபடுகிறாரா என்பது அது புரியாமல் புதிராக இருக்கிறது. ஏனென்றால் இன்று காலையில் கிட்டத்தட்ட எஸ்.பி. வேலுமணி அவருடைய இல்லத்தில் இன்று காலை இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை ஈடுபட்டு இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று மாலையும் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், கே.சி. கருப்பன் ஆகியோரும் ஆலோசனை முக்கியமாக ஈடுபட்டு வந்தார்கள். நாம் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் தரப்பில் அவர் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. அதை நாம் நம்முடைய தரப்பில் இருந்து தான் கொடுக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் வருங்காலத்தில் கூட்டணி வைக்கும்போது இன்னும் கூடுதலாக நமக்கு பலம் இருக்கும் என்றும் இவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலைதான் தொடர்ச்சியாக இவர்கள் தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு தான் இந்த ஆலோசனை என்பது நிறைவு பெற்றிருந்தது. உடனடியாக எஸ்.பி. வேலுமணியும், விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், கே.சி. கருப்பன் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்போது சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று இன்னும் தீவிரமான ஆலோசனை ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒற்றுக்கொள்வாரா அல்லது இல்லையா என்பது அது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு களச்சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய தரப்பிலிருந்து மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய அறிவுறுத்தலின்படி இது நடைபெற்று இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவருடைய அறிவுறுத்தலின்படி நடந்திருந்தால் அவர் நிச்சயமாக அவரும் இருந்திருப்பார். ஆனால் இவர்கள் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
சென்றிருந்தார்கள். தற்போது அவருடைய இல்லத்தில் சென்றிருக்கிறார்கள். அங்கு என்ன மாதிரியான அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்பது நம்ம அங்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி ஒற்றுக்கொள்வாரா, அவருடன் கூட்டணி வைத்து அவர்களுக்கான இவர்கள் கேட்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் பதவிகள் வந்துட்டு விஜய் கொடுப்பார் என்பது அது பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை இடங்கள்ல 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் என்பது கிட்டத்தட்ட 53 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான அந்த அமைச்சர்கள் பதவிகளோ அல்லது துணை அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர் 2 ஆண்டுகள் அப்படி கேட்டால் கூட விஜய் அவர்கள் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது குறைவாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் தனியாக ஒரு முடிவு எடுப்பார்களா அல்லது அந்த கட்சியில் இருந்து விலகி இவர்கள் போயிட்டு விஜய் கூட சேருவார்களா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது இன்னும் ஒரு 10-15 நிமிடத்திற்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆலோசனை ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி. சுரேஷ், நேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் தாவேகாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று. அதேபோல் தாவேக நிர்வாகி CTR நிர்மல்குமார் அவர்களும் கூறியிருந்தார்கள் அதிமுகவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று. ஆனால் தற்பொழுது சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணியாக இருக்கட்டும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ன ஒரு குழப்பமான ஒரு நிலை நீடிக்கிறது? யாரோட தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது? குறிப்பாக எப்பவுமே இந்த கூட்டணி அப்படி நாம் எடுத்துக்கொண்டால் எப்போதுமே மறைமுகமாக தான் எப்போதுமே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். ஏனென்றால் இறுதி கட்டத்தை அடைந்த பிறகுதான் அவர்கள் வெளிப்படையாக ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் இருந்தாலும் சரி அல்லது யாரிடம் தெரிவிக்க கூட ஒரு வெளிப்படையாக சொல்வார்கள். ஆனால் தற்போது வந்து இது எல்லாமே ஒரு மறைமுகமாக தான் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு களச்சூழல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் எப்போதுமே வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் எஸ்.பி. வேலுமணியும் நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் அவர்கள் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அவருடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஒரு ஆலோசனை கூட்டமும் அல்லது மறைமுகமாக நடைபெறுவதும் கூட நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை, நாங்கள் பொதுவாக தான் நாங்கள் சென்று பேசிட்டு இருந்தோம் என்று கூட அவர்கள் சொல்வார்கள். ஆனால் மறைமுகமாக எப்போதுமே அந்த பேச்சுவார்த்தை என்பது உறுதியாக நடைபெறும். ஏனென்றால் இது ஒரு இறுதி ஒரு கட்டமாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா இவர்களுடைய தரப்பிலிருந்து நேற்றிலிருந்தே அந்த பேசுவோம் என்பது அந்த பேச்சில் வந்து அடிபட்டிருந்த நிலையில இன்று காலையிலிருந்தே ரொம்ப தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் நம்ம இணைய வேண்டும் என்பதுதான் இவர்கள் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வெளிப்படையாக எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் சாதாரணமாக தான் பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று அவருடைய தரப்பில் சொல்கிறார்கள். ஏன் இப்போது கூட இந்த இடத்துல MRC நகரில் அவருடைய இல்லத்தில் வந்துட்டு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் தரப்பிலிருந்து இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. என்னென்ன ஆலோசனைகள் ஈடுபட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இந்த கூட்டணி வைக்கிறீர்களா என்று. நாங்கள் அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் எங்களுடைய இது வீடு தான், நாங்கள் இயல்பாக வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை தான், நாங்கள் எது பற்றியுமே பேசவில்லை என்று ஒரு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் மறைமுகமாக நாம் பார்த்தால் இவர்கள் கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் இவர்கள் எடப்பாடி இல்லத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். ஆனால் இங்கே முடிந்ததுமே எடப்பாடி இல்லத்திற்கு செல்கிறார்கள், மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போய் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். அந்த அழுத்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒலை ஒற்றுக்கொள்ள இல்லை என்றால் இவர்கள் தனித்து அந்த கட்சியுடன் இணைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா அரசியல நம்ம முழுமையாக எதுவும் கணித்து விட முடியாது. இப்போது போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகுதான் இவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார்கள், அல்லது சி.வி. சண்முகம் தனிச்சு முடிவு எடுக்கக்கூடியவாரா, அல்லது ஒருவேளை எடப்பாடியுடன் ஒன்று இணைந்துதான் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைப்பார்கள் என்று நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தாவேக ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தாவேக பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே தாவேக காங்கிரஸ் கூட்டணியும் அமைந்து 5 எம்எல்ஏக்களின் ஆதரவும் கிடைத்திருக்கிறது. இடதுசாரிகளிடம் தாவேக ஆதரவும் கோரியிருக்கிறது. இப்போ அதிமுக தரப்பில் ஆலோசனையானதும் நடைபெற்று வருகிறது. யார் ஆதரவு தரப்போகிறார்கள், என்ன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையானது அரசியல் வட்டாரத்தில் நடைபெற்று வருகிறது, முழு விவரங்களையும் பகிருங்கள். சலோமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட பெரும்பான்மை இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது 108 இடங்களை அவர்கள் வென்றிருந்தாலும்
பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அனைவரிடமே, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளோடு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை கேட்டதாக தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் கலக குரல்கள் எழும்பியிருக்கின்றன. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய SP வேலுமணி, அதே போல CV சண்முகம் உள்ளிட்டோரெல்லாம் இந்த கலக குரலை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக CV சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் இந்த தேசிய ஜனநாயக NDA கூட்டணியிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார். NDA கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காலை முதலே அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, அதே போல அன்பழகன், KP அன்பழகன், CV சண்முகம், KC கருப்பண்ணன் உள்ளிட்டோரெல்லாம் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த ஆலோசனையில் முடிவாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆலோசனையின் முடிவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அதிமுகவிடம் ஆதரவு கோரவில்லை என்று அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கோவை சத்தியன் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள EPS உடன் தற்பொழுது CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். EPS உடன் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட ஆலோசனையானது அதிமுக தரப்பில் நடைபெற்று வருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு தருவது தொடர்பாக இந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்கள் தரப்பில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் 6 MLAக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து அது தொடர்பாக அதிமுக தரப்பில் ஆலோசனைகள் அடுத்தடுத்த கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள EPS இல்லத்தில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி அவர்கள் சந்தித்து வருகின்றனர். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என ஆலோசனை என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்று ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 6 MLAக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் 5 MLAக்களின் ஆதரவை அளித்திருக்கிறது.